வணக்கம். ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன். ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன். பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கருத்து தெரிவிக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ஹோ போனோ போனோவை விளக்குகின்ற ஒவ்வொரு அத்தியாயமாக நான் ஒரு வீடியோ போட்டு வரேன். இது வரைக்கும் 8 அத்தியாயங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி 8 வீடியோவும் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ 9வது அத்தியாயத்துக்கு போகலாம். ஹவு டு கெட் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் என்பது தான் இந்த 9வது அத்தியாயம். அதில் என்ன டாக்டர் ஜோ விட்டாலே சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் டாக்டர் ஜோ விட்டாலே என்ன சொல்கிறாருன்னா, போன அத்தியாயத்தில் நான் யாராருக்கெல்லாம் உடனடியாக ரிசல்ட் கிடைச்சதோ அந்த டெஸ்டிமோனியை நான் எவிடன்ஸாக கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு. ஆனால் எனக்கு அதே மாதிரி உடனடியாக எந்த விதமான பலனும் தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹியூலன்கிட்ட கேட்டேன். அதுக்கு டாக்டர் ஹியூலன் என்ன சொன்னார்னா, உங்கள் ஜீவனில் நீங்கள் இந்த உலகத்தின் தவறுகளையும் பிறரின் தவறுகளையும் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் அதுக்கு ஒரே வழி உங்களை மீண்டும் 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 சுத்தப்படுத்தி கொள்வது தான். இந்த 4 வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது தான் உங்களுடைய ஜீவன் சுத்தம் அடைகின்ற பொழுது பலன்கள் உடனடியாக கிடைப்பதை ஆச்சரியமாக பார்ப்பீங்க. சுத்தப்படுத்துதல் ஒன்று தான் ஒரே வழி அப்படின்னு டாக்டர் ஹியூலன் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ தான் இந்த ஹோ போனோ போனோ என்பதை பற்றிய இந்த உலகம் தெரிய வரும் பொழுது டாக்டர் ஹியூலன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தெய்வம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்திருப்பது வாழ்க்கையாம். இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், துடைத்து விடுங்கள், சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், துடைத்து விடுங்கள், உங்களுடைய சொர்க்கத்தை உங்களுக்குள் கண்டுபிடியுங்கள் அப்படின்னு தெய்வம் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறதா டாக்டர் ஹியூலன் சொன்னாராம். க்ளீன், erase and find your own Shangri-La where within yourself என்று டாக்டர் ஜோ விட்டலை குறிப்பிடுறார். ஷாங்க்ரிலா என்பது திபெத்தியன் முறையிலே சொர்க்கத்தை கண்டுபிடிப்பது. இமயமலையிலே ஏதோ ஒரு இடத்திலே சொர்க்கம் இருக்கிறதாம். அதை கண்டுபிடிப்பது தான் திபெத்தியத்தின் நோக்கமாக இருந்ததாம். அப்போது உங்களுக்குள் இருக்கின்ற உன்னதத்தை நீங்கள் கண்டுபிடிக்கின்ற வரை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்களை மீண்டும் 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 சுத்தப்படுத்தி கொண்டே இருத்தல். அந்த சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு ஒரு வழிமுறை இந்த 4 வாக்கியங்களான ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்பதாகும். சுத்தப்படுத்துதல் ஒன்று தான் வழிமுறை என்பதுதான் ஹோ போனோ போனோவினுடைய வழிமுறையாகும். இதை மனசில் நல்ல ஏற்றிக்கங்க. அப்போது சுத்தப்படுத்துதல் ஒன்றே வழி என்றால் இது போன்று மன்னிப்பு கேட்டல், வருந்துதல், உருமாறிக்கொள்ளுதல் என்பதுதான் ஹோ போன போன வழிமுறையாகும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ஆழ் மனதிலே படிந்துள்ள தவறான எண்ணப்பதிவுகளாகும். அந்த தவறான எண்ணப்பதிவுகளை நீக்க 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 தெய்வத்தினுடைய அருளுக்கு பாத்திரமாவீர்கள். தெய்வ அருளுக்கு பாத்திரமாகின்ற பொழுது நீங்கள் எண்ணத்தால் கணக்கு பண்ணாமல் தெய்வ அனுகிரகத்தால் எண்ணியதை எண்ணியபடி உடனடியாக எய்த முடியும். தெய்வம் நேரடியாக உங்களுக்கு வேண்டியதை அருளும் என்று டாக்டர் ஹியூலன் சொல்லுகிறார். மேற்கொண்டு டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறார்னா, வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு என்று தெய்வம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய சாண்டிங்க்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரிலாம் தெய்வம் செய்வதில்லை. உங்கள் மெரிட்டை பார்த்துலாம் தெய்வம் செய்வதில்லை என்று டாக்டர் ஹியூலன் சொல்கிறார். அடிப்படை சுத்தம் செய்வது என்பது தேவையான ஒன்று. அப்போது தான் தெய்வ அருள் இறங்குவதை நீங்கள் உணர முடியும் என்று சொல்லுகின்றார். தெய்வ அருள் நிறைந்திருக்கிறது. தெய்வம் அதனுடைய உயர் அறிவின் மூலம் உங்களுக்கு உன்னதத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அதை உணர முடியாமல் தடுப்பது உங்களுடைய மன அசுத்தமாகும். மலம் என்று கூட சொல்லலாம். இந்த மன அசுத்தமாகும். அப்போ மன அசுத்தத்தை போக்குவதற்கான ஒரே வழிமுறை இந்த 4 வாக்கியங்களாகிய வருந்துதல், மன்னிப்பு கேட்டல்,
நேசித்தல் என்பதாகும். அப்படி நேசிக்கின்ற பொழுது தான் நீங்கள் பழைய குறையுள்ள உருவத்திலிருந்து உன்னதமான உயர் உருவுக்கு மாறுகின்றீர்கள். இதை செய்வது ஒன்றுதான் வழிமுறை. செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு பலன் தெரியும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். இதன் அடிப்படையில் டாக்டர் ஜோ விட்டாலே இந்த 4 வாக்கியங்களை உள்ளிட்டு அழகிய டிவிடி ரெடி பண்ணாராம். மக்களுக்கு சென்றடையணும், அதனால் மக்கள் பலன் அடையணும் என்பதற்காக இந்த 4 வாக்கியங்கள் உள்ளடக்கிய ஒரு இசை உடைய டிவிடியை வெளியிட்டாராம். அது பல லட்சம் விற்றதுன்னு சொல்கிறார் அவர். தன்னுடைய கிளீனிங் ப்ராசஸ்னால் இந்த டிவிடி நிறையா விற்றதுங்கிறதையும் ஒரு டெஸ்டிமோனியாக டாக்டர் ஜோ விட்டாலே சொல்கிறாரு. கூடவே ஜோ விட்டாலே சொல்கிறாரு, நான் போனோ கற்றுக்கிறது வரைக்கும் ஒரு செமினாருக்கு பிளான் பண்ணாலும் அல்லது ஒரு புதுசாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணுன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவேன். பயங்கர ஸ்ட்ராட்டஜி பிளானிங், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் மண்டையை போட்டு கசக்கிக்குவேன். ஆனால் போனோ கற்றுக்கொண்ட பிறகு, இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் என்று வந்த பிறகு எனக்கு டைரெக்டாக தெய்வத்திட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை இன்ஸ்பிரேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ மார்க்கெட்டிங் பிளான் என்பது எனக்கு தெய்வம் நேரடியாக இன்ஸ்பயர் பண்ணுது. மூளையை போட்டு கசக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தெய்வத்திடமிருந்து நேரடியாக எனக்கு யோசனைகளும் வழிகளும் கிடைக்கிறது என்று ஜோ விட்டாலே இந்த பகுதியில் சொல்கிறார். கிளீனிங் இஸ் த ஒன்லி வே டு கெட் ஃபாஸ்டர் ரிசல்ட் என்று ஜோ விட்டாலே சொல்லிட்டு, அதன் பிறகு எனக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நான் விவரிச்சுட்டே போகலாம், அதுக்கு இந்த புத்தகம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நான் ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணினேன். அந்த ரெடி பண்ணிவிட்டு அந்த விசிட்டிங் கார்டில் வாட் ஆர் யூ அட்ராக்டிங் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காஸ்ட்லி கார் முன்னால் நான் நின்று போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் சொல்லி ஃபோட்டோ எடுத்து அது ரெடி பண்ணினேன். பிறகு அந்த ஃபோட்டோவை எம்பெட் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி அந்த விசிட்டிங் கார்டை நான் டாக்டர் ஹியூலன்ட்ட காட்டினேன். அதை பார்த்துட்டு அவர், இது அருமையான கார்டு, இனி இந்த கார்டை வச்சு நீங்கள் மெமரிஸை க்ளீன் பண்ண முடியும். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இந்த விசிட்டிங் கார்டை அந்த பொருள் மீது நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும், நீங்கள் அதை சுத்தப்படுத்தி உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொன்னார். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்கிறார். இப்போ பல்வேறு நபர்களுக்கு இந்த விசிட்டிங் கார்டை கொடுக்கும் பொழுது கூட இவருக்கு பலன் எளிதில் கிடைத்ததாம். அதே போல் அவருக்கு ஒரு பொருள் என்ன வேணும்னாலும், காஸ்ட்லியான கார் வேணுமா, வேறு என்ன பொருள், லௌகீகமான பொருள் எது வேண்டும்னாலும் அந்த பொருள் மீது இந்த விசிட்டிங் கார்டை அவர் தேய்ச்சாலே போதுமா, அது இவருக்கு கைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்கிறாரு. இது அத்தனையுமே கேட்க ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க. இந்த போனோ அப்படின்னு உடனேயே மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்க முடியும், உடனடியாக ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லி படபடப்பாக பல பேர் எதிர்பார்க்குறீங்க, உடனே ஃபோனும் பண்ணுறீங்க. அப்புறம் இது அப்படியே சொன்னால் போதுமா, இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா, இது இதுக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி செய்யணுமா, அது அப்படி செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாரு டாக்டர் ஹியூலன் அண்ட் ஜோ விட்டாலே. அது என்னன்னு சொன்னால், திரும்ப 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 நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு நன்றி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்ற இந்த 4 வாக்கியங்களை மாத்திரம் சொன்னாலே போதும். அதை மீண்டும் மீண்டும் சொல்லதான் உள்ளம் துலங்கும். உள்ளம் துலங்க உன்னதம் வெளிப்படும். உன்னதம் வெளிப்பட வாழ்க்கை உருமாறும். வாழ்க்கை உருமாற எல்லாவித மேன்மையும் ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வும் அனுபூதியும் கிடைக்கும் என்பதைத்தான் போனோ சொல்கிறது. எனவே உடனடியாக பலன் வேண்டும் என்றால் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் மீண்டும் மீண்டும் தினசரி இந்த 4 வாக்கியங்களை சொல்லி வாருங்கள். சொல்லி வர 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 தெய்வ அனுகிரகப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்கிறேன் என்கின்ற மனப்பான் வளர்த்து கொண்டு வந்தால் சிக்கல்கள் நிச்சயமாக விலகுகிறது. வாழ்க வளத்துடன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.